ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்திக்காக சீடை செய்ய போகிறோம். முக்கியமாக வெடிக்காமல் சீடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை மிதமான சூட்டில் வறுத்து மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் கடாயில் 1 கப் பச்சரிசி மாவை நல்லா மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும். மாவு எப்படி இருக்கணும்னா கோலம் போடுற அளவுக்கு மாவு வறுபட்டிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வறுத்தெடுத்த மாவை ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கூட நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற உளுந்த மாவையும் சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கணும். கூட தேவையான அளவு உப்பு, எண்ணெய், எள்ளு இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிருந்தாலே போதும். அப்புறம் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு அதில் இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் போடுறோம். அதை போட்டதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு பிடிச்சு வச்சிருக்கிற உருண்டைகளை மிதமான சூட்டில் போட்டு எடுத்திங்கன்னா சீடை ரெடி ஆகிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.